வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் என்ன என்ன எழவியாது தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக சுரங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பு முடிவான எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் இந்த குறைபாடுகள் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் பார்த்துருப்பீங்களான்றது ஒரே ஒரு கேள்விதான். சோ பட்ஜெட் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பட்ஜெட்ல எதுவுமே மாறவே இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி பட்ஜெட் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களோ சேம் அதே சினாரியோ தான். அது வேற என்ன மாத்திருக்காங்கன்னா, அவங்க கொண்டு வந்த அதே திட்டத்தை பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. சோ அது என்னன்றத பார்ப்போம். இன்னொரு பக்கம் உதய் அவர்கள் நேத்து வந்து கைது பண்ணப்பட்டாரு. சோ உதய் அவர்கள் நேத்து வந்து என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, ஓடுகாலி முதலமைச்சர்னு ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா உதயநிதி ஆபாச நிதின்றது. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளாஷ் போயிட்டே இருக்கு. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். ஆபாச நிதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. அது மட்டும் கிடையாது, விஜய் அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்களுக்கு பட்ஜெட்ல பணம் ஒதுக்கப்படவே இல்லை. அதை பத்தி பேசவே இல்லை. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு இப்ப வரைக்குமே புரியவே இல்லை. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அப்புறம் மீனவர்களுக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாரா நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, 8,000 இருந்து 20,000 சொல்லி. ஆனா இவர் சொன்ன அந்த ரெண்டு அமௌண்ட்டுமே இந்த பட்ஜெட்ல வரவே இல்லை, வேற ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிச்சுங்க. இன்னைக்கான பட்ஜெட்ல சீமான் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஆடு மாடு வளர்த்தல் வந்து அரசு பணி அப்படின்ற மாதிரி. ஆனா அது இவங்க ஆட்சியிலுமே ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். சோ வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல மது விற்பனை பண்ண போறாங்க. எப்படி ஆன்லைன்ல மது விற்பனை பண்ண போறாங்க? நாம கூட நினைச்சுக்கிட்டு இருந்தோம் 717 கடையில வந்து மூடிட்டாங்க. இனிமேலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. குறிப்பா மது விற்பனையை வந்து நிப்பாட்ட போறாங்கலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல. அதெல்லாம் கிடையாது. 717 கடையை மூடினா என்னையா, நீ மொபைல் இருக்கு, ஒவ்வொருத்தன் கையில மொபைல் இருக்கு, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு, ஆன்லைன்ல இருந்து வாங்கிக்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த பிராண்ட் ஸ்டாக்கில் இருக்கா என்று உறுதி செய்ய வேண்டுமா? டாஸ்மாக் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளத்தில் ரிசர்வ் செய்யுங்கள். முதலில் வெப்சைட்டில் ஷாப் லொகேட்டர் பக்கத்துக்கு செல்லுங்கள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அத ஒரு வீடியோவாவே வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்னங்க இது, என்னது ஆன்லைன்ல மது விற்பனை பண்றதுக்கு தான் உங்களை வந்து ஆட்சியை கொண்டு வந்து வச்சோமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா இதுக்கான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மது விற்பனை பண்றதுக்கு தான் வந்துட்டு போதைப் பொருள் ஒழிப்பேன்னு சொல்லி இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா புரடா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஆதவ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நமக்கு அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இவரு மத்தவங்களை சொல்றாரா இல்ல அவரையே அவர் சொல்லிக்கிறாரான்ற ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, அதாவது பெண்களை ஆபாசமாவும் ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க. குறிப்பா ஆன்லைன், அதாவது சோசியல் மீடியாலயோ இல்ல ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ ஃபேக் ஐடி வச்சு ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களெல்லாம் அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பண்றவங்க பண்ணாத மாதிரி பண்றதுக்கான நிறைய நடவடிக்கைகள் எடுப்போம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சோசியல் மீடியால இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கு திமுக வச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. இதுதான் தமிழகத்தோட முதல் கொள்கை. ஒரு செகண்ட் நான் கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. என்னது, அவங்க கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேரை இதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நார்மலா ஒரு விஷயம், விஜய் அவர்களை பத்தி ஏதோ ஒண்ணு, இப்ப அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றாரு, இந்த மாதிரி பண்ணா தான் நல்லா இருக்கும்னு சொன்னாலும் கூட பாத்தீங்கன்னா கீழே வந்து அவ்வளவு அசிங்கமா பேசுறது, அவ்வளவு தரக்குறைவா. ஏதாவது ஒரு பொண்ணு பேசிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஏதாவது ஒரு பையன் பேசினா குடும்பமே போச்சு. சோ இது மாதிரி அவ்வளவு தரக்குறைவா இவங்க பேசி விட்டு, குறிப்பா சார் நீங்க இந்த ரூட் மாஃபியா, இந்த குறிப்பா அந்த ஒரு வார் ரூம் செட்டப்லாம் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, எல்லாம் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. இவரு மத்தவங்க அந்த மாதிரி பேசுறாங்களா, அதுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்களா? முதல்ல பாருங்க சார், உங்க கட்சிக்காரங்களை முதல்ல திருத்துங்க, அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட வாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. நேத்து பாத்தீங்கன்னா உதய் அவர்களை கைது பண்ணாங்க. சோ கைது பண்ணிட்டு அவர் வரும்போது பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஓடுகாலி முதலமைச்சர், குறிப்பா அந்த கரூர் மேட்டர்ல 41 பேர் இறந்தாங்களே, சோ அந்த டைம் பீரியட்ல இதுல ஏர்போர்ட்ல வச்சு எல்லாரும் கேட்பாங்க. அவர் வந்து எதுவும் பதில் சொல்லாம விஜய் அவர்கள் கடந்து போயிருவாரு. சோ அதுக்கு உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓடுகாலி முதலமைச்சர்னு சொல்றாரு. 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார். ஆனா அதெல்லாம் காலில் வாங்காம ஒரு
ஒன்றாம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவர் ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அங்கிட்டு ஆதவ அர்ஜுனா உதயநிதி வந்து இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்காரு. இனிமே அவர் பேர் வந்து உதயநிதி கிடையாது, ஆபாச நிதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆபாச நிதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. என்னைய அது ஒருத்தருக்கு ஒரு சலைச்சர் இல்லாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்போ ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா பேசுனது தப்பு தான். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா தனி மனித தாக்குதல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நேத்து ஒரு நியூஸ் பாத்தீங்க, நியூஸ் இதுல பாத்தீங்க என்ன அப்படின்னா நியூஸ் 24x7 அந்த செய்தியாளர்களை திமுக குண்டர்கள் வந்து தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. சுதந்திரம் குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றன எனவும் செய்தியாளர்களை குறிவைத்து தாக்கும் திமுக செயலுக்கு கண்டனங்கள் என பதிவிட்டிருக்கிறது. அதே போல அதுல நமக்கே ஒரு டவுட் வருது, என்ன அப்படின்னா இவ்வளோ, ஏன்னா அவங்க சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கிழிச்சு பயங்கரமா அடிதடி நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே யாருமே காட்டவே இல்லை இப்ப வரைக்குமே. எனக்கு அதுவே ஒரு டவுட் தான் இருக்கு. சரி சார், உங்களை வந்து அடிச்சாங்க, இது பண்ணாங்க. இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா சஞ்சீவ் வீட்டுல முன்னாடி வந்து நின்றுகிட்டு நிறைய பேர் வந்து கோஷம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை சஞ்சீவே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ சுத்தி, அதாவது செய்தியாளர்களை அவங்க வந்து தாக்கியிருக்காங்க, குறிப்பா அந்த இடத்துல போய் தாக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க யார்கிட்டயுமே மொபைல் இல்லையா, இல்ல ஷூட் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கவே இல்லையா? சோ அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை நீங்க வெளியிடலாம். இந்த மாதிரி வந்து அடிச்சிட்டாங்கன்னு மட்டும் சொல்றது அது எப்படி நம்புற மாதிரி இருக்கான்றது தெரியல. சப்போஸ் அந்த இதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படியே கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க பேர் தான் மாத்திருக்காங்களே தவிர வேற எதுவுமே பண்ணவே இல்லை. சோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலா ஒண்ணுன்னா பார்ப்போமே. என்னன்னு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மடிக்கணின்னு ஒன்று திட்டம் எனக்கெல்லாம் கிடைச்சிச்சு. சோ மடிக்கணினி திட்டம்னு ஒன்று வந்துச்சு. சோ அதுக்கு எப்படி பேர் மாத்திருக்காங்கன்னு ஒன்று பார்த்துமே. உலகம் உங்க கையில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இருந்தது பேரு, இப்ப எப்படின்னா வெற்றி மடிக்கணினி திட்டம். அதுக்கப்புறம் கலைஞரின் கனவு இல்லம், இங்க வந்து வெற்றி வீடு திட்டம். இந்த பக்கம் முதல்வர் படைப்பகத்தை டிஜிட்டல் நூலகம், அன்பு சோலை திட்டம், மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அடுத்து நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம், இந்த பக்கம் மண்ணின் மகள் திட்டம், விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், நவீன மிதிவண்டி திட்டம். நவீன மிதிவண்டினா இவர் எதை சொல்றாருன்னு தெரியல, இல்ல என்னது பேட்டரி வச்சு ஓட்டுற மாதிரி பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல. சோ இது எல்லாமே இப்ப இன்னைக்கு சொன்ன பட்ஜெட்ல பேர் வச்சிருக்காங்க, பேர் தான் வச்சிருக்காங்க, புதுசா வைக்கவே இல்லை. புதுசா எந்த ஒரு திட்டமும் வரவே இல்லை. அவங்க கொண்டு வந்தது என்னவோ நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கலாம், இல்லங்க ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற. எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் வெற்றின்றதை சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நினைத்த மாதிரி பேரை தான் மாத்திருக்காங்களே தவிர எந்த ஒரு திட்டமும் மாத்தின மாதிரி தரல. அடுத்து விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது நான் வந்து முதலமைச்சர் ஆனா அப்படின்னா ஒவ்வொருத்த வீட்டுக்கும் 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கும் அப்ப இன்னும் அது ஒரு வரிசையாவே சொல்றேனே, எதெல்லாம் அவர் சொன்னாரு, எதெல்லாம் வரவே இல்லைன்னு சொல்லி. அதாவது ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் சொன்னாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் பெண்களுக்கு மாதம் 2500 என்னாச்சுன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த 1000 தான் கண்டினியூ ஆகும், என்னன்றதும் தெரியல. அதுக்கும் ஒண்ணும் இல்லை. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் 4000, அதுவும் அப்பு. இந்த பக்கம் மீனவர்களுக்கு டீசல் மானிய தீர்வு, மீனவர்களுக்கான டீசல் மானிய உயர்வு, அது என்னாச்சுன்னு தெரியல. மீனவர்களுக்குன்னு தனியா ஒரு இருக்கு, அதை சொல்றேன். சோ அதுக்கு ஒண்ணு இல்லை. சோ இந்த மாதிரி இவர் சொன்ன நிறைய வாக்குறுதிகள் முடிஞ்சு போச்சு, எதுவுமே அதுல வந்து செயல்படுத்தவே இல்லை. சோ மக்களாகிய நீங்களே தெரிஞ்சுக்கங்க, 6 சிலிண்டருக்கு எத்தனை பேர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுலயே ஏதாவது ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் மின் கட்டணம் 200 யூனிட்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் பில் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இப்பவும் இன்னொரு விஷயம் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிலிண்டருக்கு விலையை ஏத்த போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா போயிட்டு இருக்கிற ஆட்சி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இந்த ஒரு மீனவர்கள்னு சொன்னேன்ல, ஸோ அந்த மீனவர்கள் அந்த மேட்டர் வந்துருமே. அதாவது முதலமைச்சர், அதாவது சிஎம் அவர்கள் என்ன சொல்லி, ஸோ மீனவர்களுக்கு நாங்கள் வந்து முதலமைச்சர், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 8000 இருந்து 20000 ஆக்கும். அதாவது மீனவர்களுக்கு தடைக்கால அந்த டைம் பீரியட்ல வந்து மீன் பிடிக்க முடியாது. ஸோ அந்த டைம் பீரியட்ல பாதிக்கப்படுற மீனவர்களுக்கு 8000 இருந்து 20000 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வந்து பட்ஜெட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, 6000 ஏற்கனவே இருந்துச்சா, இப்போ 7000 ஆக்கியிருக்காங்களா. அதாவது ஏற்கனவே இருந்த 8000 நான் இல்ல, அதுக்கு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 7000. என்ன சார் இது, நீங்க தான் சொன்னீங்க 8000 இருந்து 20000, நீங்க 8000 கூட கொடுக்கலையே, 1000 கம்மி பண்ணிட்டீங்களே. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா 6000 இருந்து 7000 ஆக்குறோமா. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை, ஆண்டு மீன்பிடி தடைகாலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி
ரூபாய் 8000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். 8000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்து நம்ம சீமான் அண்ணே அதாவது அவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அரசு வேலை கொடுப்பேன், ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா யாருமே சீமான் நம்பவே இல்லை. ஆனா இங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு தகுதி வாய்ந்த அந்த குடும்ப தலைவர்களுக்கு என்னமோ ஒரு விஷயம் வருது, ஆடு அதாவது வெள்ளாடோ இல்ல செம்மறி ஆடோ கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஆடு மாடு வளர்த்தல் எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம அம்மையார் ஜெயலலிதா வந்தா வீட்டுக்கு ஒரு மாடு கொடுப்பாங்க, இவர் வந்தா வீட்டுக்கு ஒரு ஆடு, அப்புறம் நாட்டுக்கோழி. எது குடிச்சிங்கன்னு வீட்டுல வளர்க்க. அதைத்தான் நான் சொல்றேன், நாட்டுல வளர்க்குறேங்கிறேன். இதைத்தானே அந்த மனுஷன் 15 வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு, யாருமே நம்பவே இல்லையே. இப்ப இதை மட்டும் எப்படி நீங்க சொல்றதை இது பண்றீங்கன்னு தான் புரியல. சோ அப்படி கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுக்கே கால்குலேஷன் நிறைய இடத்துல உதைக்குது. சோ அதை எப்படி இவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நிதி அறிக்கை படிக்கிறார், ஃபுல்லா தப்பு. திருக்குறளும் தப்பா பேசி படிக்கிறாரு. உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வேற அவர் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் நம்ம நிறுத்தி பார்த்தோம் அப்படின்னா என்னையா இவ்வளவு தப்பு படிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கே தோணும். வீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனிதவள முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக. சோ அந்த மாதிரி அவ்வளவு தப்பு எனக்கு தெரிஞ்சு படிக்க தெரிஞ்ச ஆளுகள் நல்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு ராஜ்மோகன் அவர்கள் படிப்பாரு, இன்னொன்னு விஜய் அவர்கள் கூட ஓரளவுக்கு பார்த்து படிப்பாருன்னு வைங்க. அவங்க 2 பேரை தவிர மத்த யாருக்குமே படிக்க தெரியுமான்ற ஒரு டவுட்டே நமக்கு வருது. சோ அந்த மாதிரி தான் இப்படி இருந்துச்சு நிதிநிலை அறிக்கை. அடுத்து அண்ணன் சீர் தாய்மாமன் சீர்னு ஒன்று வந்துச்சு. ஸோ நாமளே நார்மலா ஒரு கணக்கு போட்டோம் அப்படின்னா தாய்மாமன் சீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,000 கோடி 4,000 கோடி கிட்ட வரும். அதாவது அப்ராக்சிமேட் நம்ம போட்டோம் அப்படின்னா 3,000 கோடி 4,000 கோடி வரும். ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க, 812 கோடி ரூபாய் வந்து இதுக்காக ஒதுக்கி இருக்காங்களா. எப்படி 812? 3,000 4,000 எங்க இருக்கு, 812 எங்க இருக்கு? ஸோ நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொன்னாரு, வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, கவர்மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் தாய்மாமன் சீருன்னு சொன்னாரு. அதே மாதிரி கல்யாணம் பண்றவங்களுக்கும் ஏதாச்சும் சொல்லுவாரோ, அதாவது கோயில வச்சு கல்யாணம் பண்ணா உங்களுக்கு கொடுப்பேன், கோயில வச்சு கல்யாணம் பண்ணாம நீங்க ஏதாச்சும் மண்டபத்திலயோ இல்ல பெரிய இதுல பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாரு. எனக்கு அதுதான் ஒரு டவுட். ஏன்னா 812 கோடினா எந்த விதத்துல சொல்றான்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. மக்களே உங்களுக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உதயநிதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது மேடையில் நின்று சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க வந்து சபாநாயகர்கிட்ட சொல்ல போறோம், அதாவது எதிர்கட்சிக்காரங்க வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணுமா, ஏன் நாங்க சொல்லக்கூடாதா, அவர் சொல்ல வேணாம, யாருக்கெல்லாம் அந்த விஷயத்துக்கு பதில் தெரியுதோ அவங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சரை நோக்கி தான் கேள்வி கேட்கறாங்க. முதலமைச்சரை நோக்கி தான் கேள்வி கேட்கறாங்க. அப்ப பதிலும் முதலமைச்சர் தானே கொடுத்தாகணும். சம்பந்தமே இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்க கொடுத்துக்கிருந்தீங்கன்னா இதைத்தான் உதயநிதி கேட்கிறாரு. ஏங்க முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னா எதுக்காக சிஎம் சட்டமன்றத்துக்குள்ள வரணும், எதுக்காக அது தேவையில்லாத ஒரு போஸ்ட், மத்தவங்க தான் சொல்லுவீங்க அப்படின்னா அவர் எதுக்குங்க வந்திருக்காரு? நம்மளுக்குமே அந்த ஒரு கேள்விதான் இருக்கு. செய்தியாளர் கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது, மக்கள் கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது, சட்டமன்றத்துல கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார்னா வேற எதுக்கு தாங்க பதில் சொல்லுவாரு? அதை வந்து நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயத்துக்கு எங்க தலைவர் வந்து பதில் சொல்லுவாருன்னு நீங்களும் ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, அதை மட்டும் நாங்க கேட்டு போயிடுறோம். என்னங்க இது, சட்டமன்றத்துக்குள்ள மக்களுக்காக ஒரு இது பேசுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கேட்க பேசலையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல, யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா அதை வந்து கரெக்டா வந்து படிப்பாரு, அதை பத்தி பேசுவாரு. ஆனா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதை சொல்றதுக்கு அவரால் முடியல, அதுக்கு மத்தவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னா அது
எப்படின்றது புரியல மக்களே. அடுத்து நம்ம வைகோ அவர்கள் ஒரு இதை பார்த்தேன். என்ன அப்படின்னா, ராகுல் காந்திக்கு மாலை வந்து மாலையா என்னது மாலை போட்டாரோ சால்வை போட்டாரோ, எனக்கு அந்த வீடியோ டக்குன்னு மைண்ட்ல வரல. ஸோ போட்டிருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் நின்றுக்கிட்டு ராகுல் காந்தின்னு கத்துன்னு கத்துறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் தான் துரை வைகோவா என்னன்றது தெரியல. ஏன்னா நான் அவரை பார்த்ததும் கிடையாது, எனக்கு தெரியல. மேபி அவரா தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவர் தான் ராகுல் காந்தின்னு கத்துன்னு கத்துறாரு. அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். இப்ப அது பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னா, ஒரு கட்டத்துல பிஜேபியோட சேர்ந்து இப்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க யாரு, நம்ம வைகோ அவர்கள். இப்ப என்னன்னா தாவே கூட சேர்ந்ததுனால காங்கிரஸுக்கும் முட்டு கொடுக்கணுன்றதுக்காக அவர் மாலை போட்டார். ஓகேங்க, ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்காங்க, மாலை போடுறாங்க, அதுல வேற விஷயம். ஆனா பக்கத்துல இவர் நின்றுகிட்டு இந்த கத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்குமே வருது. இன்னும் பல பேர் எடுத்து பேச போறாங்க, சமாளிச்சுக்கங்க மக்களே. அவ்வளவுதான். இப்ப கொஞ்ச நாளே பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரையும் சீமான் அவர்களையும் பயங்கரமான ஒரு என்ன சொல்லுது பேசக்கூடிய நிறைய வாடகை வாய்கள் பயங்கரமாயி போச்சு. இவனுங்கெல்லாம் இப்ப என்னடா தாவேக்காக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்களேன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இவங்க கேட்கறானுங்க கேள்வி. என்ன கேள்வி கேட்கறானுங்க? நாம் தமிழர் அப்படி என்ன போராட்டம் எல்லாம் பண்ணிட்டாங்க, நாம் தமிழர் அப்படி என்ன இது பண்ணிட்டாங்க, அவங்க என்ன இந்த இதுக்காக பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இவங்க. நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். இந்த ஆளு எதுக்காக போராட்டம் பண்ணா? இந்த ஆளு எதுக்காக முதல்ல போராட்டம் பண்ணிருக்கான் பாப்போமா? இந்த ஆளு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போனாங்கல்ல, அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதாவது சட்டத்தில் உள்ள ஓட்டையின் வந்து மூலம் வந்து ஜெயலலிதா அவர்களை ஜெயில தூக்கி போட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். வந்து சட்டப்பூர்வமா வந்து இப்படி சட்டத்தின் ஓட்டைகளை வைத்து எங்க அம்மா வந்து உள்ள போட்டு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் பண்ணலையா? ஊழல் பண்ணாங்கன்றதுக்காக தான் ஜெயில போட்டாங்க. அவங்க தான் A1 அக்யூஸ்டுன்னு சொல்லி அந்த இதுலயுமே இது பண்ணியிருந்தாங்க. அப்போ சீமான் அவர்களுமே இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. A1 அக்யூஸ்ட் ஜெயலலிதா அவர்கள், A2 வந்து சசிகலா அப்படின்ற மாதிரி கோர்ட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவருமே சீமானனும் சொல்லியிருந்தாரு. அந்த டைம் பீரியட்ல இவன் போராடிக்கிட்டு இருந்திருக்கான். இப்பதான் நமக்கு அந்த, அதாவது ஒருத்தர் வந்து வாயை வந்து கொஞ்சம் பார்த்து விடணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் இஷ்டத்துக்கு வாயை விடுறான். குறிப்பா சீமானனோனே நாம் தமிழரையும். எதுக்காக அப்படின்னா, இவங்க அதிகமா எதிர்க்கிறது மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கான்னு சொல்லி இவன் நம்பிக்கிட்டு இருக்கான். தாவேக்காக தான் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி, அதுக்காக தான் இந்த போர்டு. இன்னும் என்னென்னலாம் வீடியோ வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. பிரசாந்த் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதாங்க. நான் கலெக்ட் பண்ண விஷயத்துல நிறைய விஷயத்த நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. குறிப்பா இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன சரின்னு பட்டுச்சு, அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.